செம்பருதி நேயர்களுக்கு வணக்கம். நான் தற்போது தமிழ்நாட்டின் நட்சத்திர தொகுதியான சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த தொகுதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்த தொகுதியாகும். திராவிட மாடல் ஆட்சி என்ற பெயரில் பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்து தமிழ்நாடு முழுவதும் அத்திட்டங்கள் சிறப்பாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. குடும்ப தலைவிகளுக்கான கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், கட்டணமில்லா விடியல் பேருந்து பயண திட்டம், பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம், கல்லூரி மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம், மாணவர்களுக்கு நான் முதல்வன் திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களை அறிவித்து அவை தமிழ்நாடு முழுவதும் சிறப்பாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்தாலும் தான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிற இந்த கொளத்தூர் தொகுதிக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் என்ன செய்திருக்கிறார் என்பதை அறிவதற்காக கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு வந்திருக்கிறோம். பொதுமக்களிடம் அது குறித்து கருத்துகள் கேட்டோம். இதோ பொதுமக்களின் கருத்துகள். ஸ்டாலின் சார் முதலமைச்சர் எங்கள் தொகுதியில், அவருடைய தொகுதியில் இருக்கிற எல்லா பார்க்குகளுக்கும் தேவையான அனைத்து வசதிகளும், பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செஞ்சு கொடுத்துருக்காரு. அங்கே இப்போ விளையாட்டு அரங்கங்கள், அதற்கு தேவையான பொருட்கள், அதே மாதிரி சில இடங்களில் ஜிம்மு மாதிரி ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு ஆண்களுக்காக. அப்புறம் பார்க்கு இருக்கிற அத்தனை பார்க்குக்கும் என்னென்ன வசதி தேவைங்கிறத கேட்டு அமைச்சர் சேகர் பாபு அவர்களுடைய அவர்கிட்ட சொல்லி அவ்வளோ நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. எஸ்ஆர்பி காலனி, ஜவஹர், ஜிகேஎம் காலனிலாம் பார்த்தீங்கன்னா சார் நிறைய தண்ணி நிற்கும். இப்போலாம் தண்ணி நிற்கிறது கிடையாது. அதனால் மழைநீர் காவா நல்லா யூஸ்ஃபுல்லான திட்டம் இருக்குது. எல்லா வகையிலும் சாலைகள்லாம் புதுசாக புதுப்பிடிச்சு நல்லா போட்டு வந்துருக்காரு. ஜவஹர் நகர் தண்ணியில் தத்தளிக்கும். இப்போ எதுவுமே இல்லை. ஃபுல்லாக மழை வந்தாலும் இந்த சில மணி நேரத்தில் வடிகால் மூலமாக போயிடுது. அதில் மைதானங்கள்லாம் விளையாட்டுத்துறை ரொம்ப கவனம் காட்டி விளையாட்டுத்துறையில் நல்லா டெவலப் பண்ணியிருக்காரு. அத்தனை கிரவுண்டுகள், அக்கம்பத்தில் இருக்க அத்தனை கிரவுண்டுகள் எல்லாத்தையும் அவர் நல்லா மேம்படுத்தியிருக்காரு. சும்மா சொல்கிறேன், எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் கவனம் செலுத்திருக்காங்க. ஸ்கேட்டிங்கில் ஆரம்பித்து ஃபுட்பால், வாலிபால், பாஸ்கெட்பால், கபடி எல்லா துறைகளுக்கும் இங்கே மைதானம் இருக்குது. அதை ரொம்ப பாராட்டக்கூடிய செயல். இது வரைக்கும் விளையாட்டுத்துறையில் யாருமே அந்த அக்கறை காட்டல. இந்த அரசு தான் முதல்ல இவ்வளோ அக்கறை காட்டியிருக்கு. நம்ம முதலமைச்சர் சார் நமக்காக நம்ம தான் நிறைய மகளிர் உரிமை திட்டம், பஸ்ஸு ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு, மகளிருக்காக இலவச பயணம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவரை பற்றி எந்த குறையும் சொல்ல முடியாது. இன்னும் நிறைய பண்ணுவார். முதல்வர் படிப்பகம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இலவசமாக பண்ணுறாங்க. இதனால் நம்மளோட கம்யூனிட்டி லெவலில் ஐஏஎஸ், ஐபிஎஸ், அப்புறம் டிஎன்பிசியில் பண்ணுறவங்களோட இதெல்லாம் எண்ணிக்கை அதிகமாகும். இந்த தாமரை குளம் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓப்பன் பண்ணி. பட் அதுக்கு முன்னாடியே இருந்ததே நான் இங்கே இருந்திருக்கிறேன். ஒரே குட்டையாக இருக்கும், அசிங்கமாக இருக்கும், ரொம்ப அசிங்கமாக இருக்கும். என்னென்னவோ எல்லாம் பசங்கள்லாம் ரொம்ப நாசம் பண்ணுவாங்க. ஆனால் இப்போது ஒரு 10 இயர்ஸாக ரொம்ப பிரமாதமாகிடுச்சு. முதல்ல ஆரம்பத்தில் வெறும் இது மாதிரி தான் போட்டார். அப்புறம் இந்த சைடில் ஃபென்சிங்லாம் போட்டு, அப்புறம் மேலே இந்த குடம் மாதிரி நிழல், மழை கீழே வந்தால் மழை வந்தால் கூட வாக்கிங்லேயே போகலாம், கொஞ்சம் ஸ்டே பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கிறாரு சார். இந்த தொகுதி மட்டும் இல்லை, மக்களுடைய நலனுக்காக. அதுவும் இல்லாமல் இந்த சீனியர் சிட்டிசன்ஸ், ஏஜ்டு பர்சன்ஸுக்கெலாம் ரொம்ப இது வரப்பிரசாதமாக இருக்குது. ஏன்னா வீடெல்லாம் கொஞ்சம் அருகாமையிலே இருக்குது. அவங்க பைக் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க, சைக்கிள் எடுத்துன்னு வராங்க, போட்டுறாங்க. ஒரு 1 hour நல்லா ஃப்ரீயாக வாக் பண்ணுறாங்க, நல்லா உட்காடுறாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க சார். சீனியர் சிட்டிசன்ஸ் இல்லை, சின்ன குழந்தைங்களாம் அந்த சாயந்தரத்தில் பார்த்திங்கன்னா இந்த சைடில் பார்க் மாதிரி வச்சுருக்குறாங்க. அது மேலே ஏறி விளையாடுது, கொள்ளுது. அதுங்களுக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்குது. மிடில் ஏஜ் ஸ்டூடெண்ட்ஸும் எல்லோரும் வராங்க, நல்லா ஹாப்பியாக இருக்கிறாங்க. கொளத்தூர் தொகுதிக்கு நம்ம முதலமைச்சர் செஞ்சது என்னென்னா, பஸ் ஸ்டாண்டெல்லாம் நிறைய நல்லா கட்டியிருக்காரு. திருவிக நகரில் பெரியார் நகர் பஸ் ஸ்டாண்டை நல்லா விரிவுபடுத்தி நல்லா இது பண்ணி கட்டுறாரு. பெரியார் நகரோட ஹாஸ்பிட்டலில் நல்லா இப்போ எங்களுக்கு நல்லா கட்டி கொடுக்குறாரு. அதாவது சிறப்பு மருத்துவமனை அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் பெரியார் நகரில் நல்லா இருக்குது. சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அது ஒன்று பிடிக்கும். அதுக்கு முன்னாடியே அவர் கண்ணுக்காக தனி சிகிச்சை பிரிவு ஒன்று வச்சார். அவர் ஆஃபீஸ் பின்னாடியே இலவச கண்ணாடி தரது எல்லாம் பாராட்டக்கூடிய செயல் தான். ஜவஹர் பக்கத்தில் அனிதா அச்சீவர்ஸ் அகாடமின்னு சொல்லிட்டு
அது ஒரு புதிய நல்ல ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்காரு. அது மக்களுக்கு எல்லாருக்குமே நல்லா பயனுடையதாக இருக்குது. அதே மாதிரி வந்து மகளிருக்கு வந்து பார்த்திங்கன்னா இலவச தையல் பயிற்சி வச்சு எல்லாருக்குமே வந்து தையல் மிஷின், அதாவது வந்து வேலைவாய்ப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி வீட்டிலேருந்து சுயமாக இருந்து அவங்களே தையல் கிளாஸு ட்ரைனிங் கொடுத்து அவங்களே ஒரு தையல் மிஷின் கொடுத்து அவங்களுக்கு ஒரு நல்ல உதவி செஞ்சுட்டு இருக்காரு சார். அது மாதிரி நிறைய அரிய பல திட்டங்கள் எல்லாமே வந்து நிறைய செஞ்சுட்டு இருக்காரு. இங்கே தண்ணி நிற்கும்ல, அந்த தண்ணி நிற்கிறது வராத இருக்கு. அப்புறமா நிறைய மிஷினு இதெல்லாம் நிறைய பேருக்கு தராரு. நிறைய பசங்களுக்கு லேப்டாப் தராரு. இப்போ பசங்க நிறைய மார்க் எடுத்ததுன்னு காசு கொடுத்தாரு. எங்களுக்கு என்னென்ன தேவைங்கிறத தெரிஞ்சு பொதுமக்கள்கிட்ட தெரிஞ்சு அவர் எங்களுக்கு தேவையான அனைத்து தேவைகளை நிறைவேற்றிக்கிட்டு இருக்காரு. குறைகள் என்பது சொல்லுவதற்கு இல்லை, 0 தான் குறைகள்னு சொன்னான். நிறைவு நிறைய பண்ணிட்டாரு. அடுத்த 5 ஆண்டும் திமுக தான் கண்டிப்பாக வரும் சார்.